கொண்ட என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும். சபையாக சொல்லுவோம், நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எங்களோடு பேசுங்க, உம்முடைய நாமத்தை மட்டும் இந்த ராத்திரி கூட்டத்தில் மகிமைப்படுத்துங்க. உம்மை நம்பித்தானே உன் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. உம்முடைய வார்த்தை கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. கேட்டு விட்டு விடுகிறவர்களாக அல்ல, அதை கீழ்பட்டு அதனுடைய ஆசீர்வாதத்தை இந்த சபையில் நிழல் நின்று பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. வேத புஸ்தகத்தை நம்முடைய கையில் எடுப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தின் யுத்த சேவை செய்யுங்கள், விசுவாசத்தின் நல்ல யுத்த சேவை செய்யுங்கள். அல்லேலூயா. யுத்தம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? யுத்தம் கேட்டிருக்கீங்களா? வீட்டில் அடிக்கடி நடக்குமா? ஓகே, அல்லேலூயா. உங்களை பார்த்தா தெரியுது, உங்கள் வீட்டில் அடிக்கடி யுத்தம் நடக்கிறது மாதிரி, நீங்கள் தான் அதில் ஜெயிக்கிறது மாதிரி உங்களோட முகம் பார்த்தது போல் நான் புரிஞ்சு கொள்கிறேன். அல்லேலூயா. ஆனபடினால் யுத்தத்தை குறித்து உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தின் யுத்தம் சேவை செய்ய ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்து விரும்புகிறார். எத்தனை பேர் அது விரும்புகிறீங்க? விசுவாசத்தின் யுத்த சேவை செய்கிறதுக்காக. கவனிங்கள், இந்த உலகத்தில் பலவிதமான யுத்தங்கள் பல நாடுகளில் நடந்ததும் நடக்கிறதும் நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் மனுஷனை அழிக்கிற, மனுஷனை கொல்லுகிற, மனுஷனை வேதனைப்படுத்துகிற யுத்தங்கள் தான் அந்த இடங்களில் நடக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விசுவாச யுத்தத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிறது ஒரு போர்க்களம், ஒரு யுத்த களம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சர்ச்சுக்கு கூப்பிடும்போது எல்லாரும் சொல்லி கூப்பிடுவாங்க, வாங்க அம்மா, உங்கள் கஷ்டம் எல்லாம் தீரும், உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரும், வியாதி எல்லாம் தீரும், வாங்க, அப்படி தானே கூப்பிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இங்கே வந்தால் பிரச்சனை முடியாது, பிரச்சனை தீராது, பிரச்சனை ஆரம்பிக்கும். ஐயோ, நேரமே சொல்லாத பாஸ்டர், நாங்கள் வீட்டில் இருந்திருப்போம். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடினால் உலகத்தில் உபத்திரவங்கள் நமக்கு கொஞ்சமே பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. நான் ஸ்கூல்ல படிக்கிற டைமில் கொஞ்சம் குறும்பெல்லாம் காட்டுகிற ஆளானதினால் இந்த விளையாடுகிற ஒரு டைம் உண்டு, ஒரு பீரியட் உண்டு, தெரியுங்களா? பிடி பீரியடா? ஓகே. ஹெச்எம் ஸ்பெஷலாகி டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஜான் விக்டரை மட்டும் கிரவுண்டில் விடக்கூடாது. அதோட பொறுப்பு டீச்சருக்கு கொடுத்துருக்குறாங்க. காரணம், என்னை கிரவுண்டில் விட்டால் அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் கிரவுண்டில் நடக்கும், யாருடையாவது ஒரு பேரண்ட்ஸுக்கு அன்னைக்கு வர காரணமாய் மாறும். ஆனபடினால் நான் ஜெயிக்கிற ஆட்களை டீச்சரை முன்னாடி இருந்து பார்த்து கொண்டே இருப்பேன். யார் ஜெயிக்கிறாங்களோ
அந்த பீரியட் முடிந்து கிளாஸ் ரூமுக்கு போகும்போ அவங்களோடு கூட நானும் ஜெயித்தேன் என்று சொல்லி ஓடுவேன். நம்மளும் அப்படித்தானே. எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு போடுகிற ஆட்கள் மேக்சிமம் தோற்று போவாங்க, வெளியே சொல்லாதீங்க. ஆனாலும் ஜெயிக்கிற ஆட்கள் கூட நின்றுட்டு நம்ம சொல்லுவோம், நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். ஆமே. ஹலோ அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சின்னதாட்டு புரியுது. அப்பா ஜெயிச்சவரோடு கூட நிற்கிறது அது ஒரு ஜெயந்தான். இன்னைக்கு எல்லா யுத்தங்களை ஜெயிச்சவர் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாத்திலும் வெற்றி சிறந்தவராய் அல்லேலூயா இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஆனபடினால் நீங்க கொஞ்சமும் பயப்பட தேவையில்லை, கொஞ்சமும் நீங்கள் தோல்வியை காண மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமே. கிறிஸ்திய வாழ்க்கை என்பது அது விளையாட்டு களம் அல்ல, அது யுத்த களம், அது போர்க்களம். ஒரு மனுஷன் வாழ்கிற பிறக்கிற அன்னைக்கு முதலே அவன் யுத்தம் செய்து தொடங்குறான். பிள்ளைகள் பிறக்கும் பார்த்திருக்கீங்களா? கை எப்படி வச்சிருப்பாங்க? என்ன சொல்றாங்க தெரியுமா? பாரு, நான் யுத்தம் பண்ணுறதுக்கு ரெடியா வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா போகும்போ எப்படி கையை வச்சிருந்தாலும் நம்ம அப்படி வச்சு விட மாட்டோம், அதை நேரையாக்கி கெட்டி விடுவோம். உன்னோட யுத்தம் இதோட. ஹலோ, ஓகேயா? அல்லேலூயா. அப்ப பிறக்கிற நாள் முதல் மரணம் வரை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் யுத்தம். அவன் கடைசி யுத்தமாக்கும் மரண யுத்தம். அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தால் அந்த மரண யுத்தத்திற்கு வேண்டி இருக்கிறது மாதிரி இருக்கிறது, அப்படியா? இல்ல, அது கொஞ்ச நாள் கூட தாண்டி யுத்தம் பண்ணினால் போதும். ஆமே. இன்னைக்கு கர்த்தர் அநேகட வாழ்க்கையில் உங்களுக்காக ஏசப்பா யுத்தம் பண்ண போறாரா? ஆமே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆனா இதுவரை அவர் யுத்தம் பண்ணாததற்கு காரணம், நம்ம இதுவரையும் சும்மா இருக்கல்ல, நம்ம என்ன செய்வோம்? யுத்தம் செய்கிறோம். நீங்க யுத்தம் செய்கிறது கொண்டு ஏசப்பா அமைதியா இருக்கிறாரு. என்னைக்கு நீ அமைதியா இருப்பியோ அன்னைக்கு முதல் உனக்காக உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு வழக்காட, உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ண ஏசப்பா உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனியுங்கள், வாழ்க்கையாம் போராட்டத்தில், வாழ்க்கையாம் யுத்தத்தில் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாட்களிலும் யுத்தம் பண்ணிதான் ஆகணும். அல்லேலூயா. ஆமென். முதலாவது நம்முடைய மனசாட்சிக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. மனசாட்சி சொன்ன தெரியுமா? அது உள்ளவர்கள் மட்டும் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க என்னுள்ள ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓகே, உங்க பேச்சும் செயல்கள் எல்லாம் பார்த்தால் அந்த சாகனம் உள்ளது மாதிரி இல்ல. அல்லேலூயா. சரி, நீங்களே சொல்றீங்களே எங்களுக்கு மனசாட்சி இருக்குன்னு. அல்லேலூயா. அதுக்கு தான் 6 மணிக்கு கூட்டத்துக்கு 7:30 வருவோம். ஹலோ, எவ்வளோ தான் நன்மை பெற்றாலும் நன்றி இல்லாதவர்களாக போய்விடுவோம். எது இருக்கிறது கொண்டு? மனசாட்சி இருக்கிறது கொண்டு. ஓகே, நம்முடைய மனசாட்சியோடு நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. நம்முடைய மனசாட்சியோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நாவு ஒரிக்கலும் உண்மை சொல்லாது, சரிதானா? உங்க நாவு எப்படி உண்மை சொல்லுமா? ஐயோ, அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வார்த்தை விடுவோம். ஆனால் உங்களுக்கு உள்ள ஒரு மனசாட்சி இருக்கிறது. அந்த மனசாட்சி உனக்குள்ள எப்பொழுதும் உண்மைதான் சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. மனசாட்சி பேசுகிறது கேட்டு இருக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்களே. ஏதாவது கீழ்பட்டு இருக்கிறீங்களா? இல்ல. அல்லேலூயா. நம்ம பொய் சொல்லமா மனசாட்சி சொல்லும், நீ பொய் தானே சொல்லுற. அப்ப நமக்கு உள்ள ஒரு போராட்டம் வந்து கொண்டே இருக்கு. ஆனா நாவு சொல்லும், விட்டு கொடுக்காத, பொய்தான் சொல்லு, பிரச்சனை வேற மாதிரி ஆகும். அல்லேலூயா. சோதரம். நம் கணவனார்கிட்ட மனைவிட்ட உண்மையாய் சொன்ன சில வேளைகளில் உண்மையான அன்பு இருக்காது. உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் நல்ல அன்புள்ளவர்கள், பார்த்தாலே தெரியுது. அல்லேலூயா. ஆனா மனசுக்குள்ள வேற யாருட்டோ ஒரு அன்பு வச்சிருப்போம். சோதரம். அது வெளியே சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட உண்மையா அன்பு இருக்காது.
ஆனால் உள்ள நமக்கு தெரியும் அன்பு இல்லைன்னு. ஆனா வார்த்தையில் நம்ம சொல்லுவோம், உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. அது சும்மா பொய் சொல்றது. அல்லேலூயா. ஓகே, அப்ப மனசாட்சி உன்னோடு போராடி கொண்டே இருக்கிறது. என்னோட சுபாவம் என்று சொல்லுகிறது, மனசாட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்று நான் எப்பொழுதும் விரும்புகிற ஆளு. என்னோட சர்ச் சம்பந்தமான காரியத்தில் சில அதிகாரிகளை காண போக கடந்த ஆண்டுகளில் ஆண்டவர் உதவி செய்தார். பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்க முன்னாடி போகும்போது, டிஐஜி ஆயிருக்கலாம், அவன் கலெக்டராக இருக்கலாம், அவங்க கிட்ட போகும்போது கொண்டு போகிற ஆட்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் உண்மை சொன்னா காரியம் நடக்காது. அல்லேலூயா. ஆனபடினால் இன்ன பொய் தான் சொல்லணும் என்று சொல்லி நல்லா எனக்கு சொல்லி தந்து என்ன சொல்ல வச்சு, காரணம் நான் மலையாளி ஆனதுண்டு தமிழ் வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சொல்ல வச்சு நல்ல ட்ரைனிங் தந்து கொண்டு விடுவாங்க. அங்க போகும்போது ஆட்டோமேட்டிக் ஆயிட்டு உண்மைதான். ஹலோ, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு வர ஒரு ஆட்கள் முன்னாடி தோல்வி அடைய ஆண்டவர் விடவில்லை. ஆமென், அல்லேலூயா. மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல், சில இடங்கள் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், சில காரியங்கள் நடக்காமல் போனாலும், நீ உண்மை பேசிப்பாரு. உண்மையோடு கூட நிற்கிற ஒருவர், அவரை நீ உனக்கு பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது தான் உங்க மனசாட்சிக்குள்ளாலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சவுண்ட் கொஞ்சம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பார்த்து சொல்லு, வெளி தோற்றத்தில் உள்ள விடுதலை அல்ல, மனசாட்சியில் காயப்பட்டவர்களாக, மன அழுத்தங்களோடு, மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, வேதனையோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளோடு சொல்லு, ஒரு உள்ளான விடுதலை இந்த ராத்திரி வேளையில் நான் அவருக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு உள்ளான விடுதலை வேணும்? ஹல்லேலூயா. உங்களோட உள்ளான ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போறா. ஏதோ வார்த்தையினால் மனசாட்சி காயப்பட்டிருக்கிறது, ஏதோ பிரச்சனைகள் மறுபடியும் அனுபவித்தபடியினால் மனசாட்சி கடினமாயிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, உன் மனசுக்குள்ளாலே ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போறா. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள்கிட்ட சிரிக்க சொன்னா நீங்க சிரிக்க மாட்டீங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு நல்ல காரியம் வந்தால் யாரு சொல்லாமலே சிரிப்பு வருமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட மனசாட்சி படி ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போறா. யாரு சொல்லாம நீங்க சிரிப்பீங்க. நீங்கள் யாரு சொல்லாம சந்தோஷப்பட போறீங்க. யாரு சொல்லாமல் ஹல்லேலூயா உங்களை வெளி தோற்றத்தில் அது பார்க்க முடியும். ஆட்கள் கேட்பாங்க, என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் உன் மூஞ்சி புலம்பல் 4-8 மாதிரி இருக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கிறியே, உன் முகம் நல்ல பிரகாசமா இருக்கிறது. ஆமா, நமக்கு தெரியும் என் மனசுக்குள்ளால சில விடுதலைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். உள்ளான விடுதலைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். பிசாசு அதிகமாய் ஒரு மனுஷனோடு போராடுகிறது, அவனோட மனசோடு தான் போராடுவான். அல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, ஆனா உங்க மனசு ஒற்றை செகண்ட் கொண்டு எங்கெல்லாமோ போயிட்டு வரும். ஹலோ, அல்லேலூயா. உண்மைதானா? ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு லைசன்ஸ் வேண்டாம், இல்ல எங்க போனோமோ மனசு போயிட்டு வரும். ஹல்லேலூயா. ஆனால் உன்னையே மட்டும் மனசுக்குள்ளால வச்சிருக்கிற ஒரு ஆள் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. புரியுதுன்னு நினைக்கிறேன். நயமே, நம்மட மனசுக்குள்ளால வித்தியாசமான ஆட்களை கொண்டு நடக்கிறோம். வெளியே சொல்லாதீங்க, அடி கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஏசப்பாவோட மனசுல உன்னதான் அவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். அவ்வளோ என்னை உங்களை குறித்து அக்கறை உள்ள, அன்பு கூறுகிற, அன்பாயிருக்கிற ஆமே அந்த ஏசப்பாவுக்கு கை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்களே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கவனியுங்கள், ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறது எப்படியாவது யுத்தம் செய்ய முடியாது. பட்டயங்கள் இருந்து என்று சொல்லி, பலன் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு விருப்பப்படி யுத்தம் செய்ய முடியாது.
யுத்தம் செய்கிற பட்டாளக்காரவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருந்தாலும் அவங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருப்பாரு. அவர் ஆர்டர் போட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். அல்லேலூயா. அது மாதிரி யுத்தம் செய்கிற நமக்கு ஆண்டவர் கண்டிஷன், கட்டளைகள், ஆர்டர்கள், நியமங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நியமப்படி யுத்தம் பண்ணினால் மட்டும்தான் நமக்கு வெற்றியை கண்டுகொள்ள முடியும், நமக்கு ஜெயத்தை கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நியமப்படிதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, வெளியே பார்க்கலும் கீழ்ப்பிடுகிறது தான் நல்லது. அப்ப பாஸ்டர் சொல்றாரு, எல்லாரும் எழும்பி கொஞ்சம் முன்னோட்டு உட்காருங்க என்று சொல்றாருன்னு நினைச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஒரு அசைச்சிட்டு அப்படியே இருக்குவோம். ஆமே, உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் நல்ல ஆட்கள். அப்ப அவர் பார்க்கும்போது அசைஞ்சதாச்சு, நம்ம கொஞ்சம் கூட இடத்தை ஸ்ட்ராங் ஆக்கினோம். ஹலோ சோத்ரம். நீ அன்னைக்கு அங்க உட்கார்ந்து எவ்வளோ ஆராதிச்சாலும், எவ்வளோ பாடினாலும், என்னெல்லாம் காட்டினாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை, நீ எழும்பி முன்னோட்டு உட்காரு, அது கீழ்ப்படியாமல் நீ எவ்வளோ பலி செலுத்தினாலும் அது அங்கீகரிக்கப்படாது. ஐயோ, கஷ்டமா இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஊழியக்காரர்களை நல்ல கீழ்ப்படுகிற ஆட்கள், எனக்கு தெரியும், உங்களை பார்த்தாலே தெரியுது. அல்லேலூயா. ஒரு இன்ச்சு அங்க எங்கேயும் மாற்ற மாட்டீங்க, அவர் சொல்லுகிறது அப்படியே. ஆமே. எங்க சர்ச்சில் 4 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் மூத்த விசுவாசிகள் உண்டு. அல்லேலூயா. அவங்க ஏதாவது சொன்ன கேட்க மாட்டேன்னு, பெரிய பாஸ்டர் சொல்லட்டு, இவன் சின்ன பையன் தானே, அவர் சொன்ன நாங்க என்ன செய்யலாம், நீ வாரதுக்கு முன்னாடி நாங்க இங்க விசுவாசம் இருக்கிறோம், உன்னுடைய சொல் எனக்கு கேட்கணுமா? ஹலோ, நான் கன்னியாகுமரி காரியம் சொல்லும்போ ஏங்க நீங்க இப்படி மும்மந்து இருக்கிறீங்க? நீங்க அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்க ஒரு அல்லேலு சொல்லுங்களே. அல்லேலியா வரல, ஆளே இல்லையா? அல்லேலுயா, அல்லேலுயா. சோதரம், எனக்கு அப்பா சீனியர் பாஸ்டர். அல்லேலுயா. அவர் அப்பா சர்ச்சில் கூப்பிடுவேன். அல்லேலூயா. அவர் நம்ம ஐயா இருக்கிற மாதிரி இருந்துட்டு, எலும்பு முன்ன வந்து உட்காரு, முழங்கால் படி போடு, அவர் கொஞ்சம் உரிமையோடு சொல்லுவார். அல்லேலூயா. அப்படியே கேட்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இது என்னோட விசுவாசிகள் தானான்னு. ஹலோ, ஆமே. நான் இங்க நின்று எலும்பு சிஸ்டர் பிரதர் எங்க முன்னாடி வந்து உட்காருங்க, முழங்கால் படி போடுங்க, என்ன சொன்னாலும் நீங்க இருக்கிறது மாதிரி கொஞ்சம் அசைஞ்சிட்டு அப்படியே. ஹலோ, நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்பாவும் மோனும் இருக்க சரிதான், ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கொடுத்திருக்கிறது மாதிரி தான் பையனுக்கும் அபிஷேகம் இருக்கு. நீங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாஸ்டர்க்கல்ல, அவருக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் இருக்குல்ல, அந்த அபிஷேகத்துக்கு தான் நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. இந்த தமிழ் புரியுதா? புரியுதையா? ஆனாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆனது கொண்டு அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. நீ எழும்பி முன்னோட்டு உட்கார் என்று அபிஷேகம் பெற்ற ஊழியக்கார சொல்லம்ப கீழ்ப்படியாம இருக்கிற, அதே அபிஷேகம் பெற்ற ஊழியக்கார உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியே வெளியே போ, பிசாசே அவளை விட்டு வெளியே போ என்று சொன்னப்ப அதுவும் சொல்லும். அவ கேட்கல, அவ 2 நாள் தாண்டி தானே கீழ்பட்டா, நானும் கொஞ்ச நாள் உட்கார்ந்துட்டு தான் போவேன். இந்த தமிழ் நல்லா புரியுது என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆன்லைன்ல போகுது, அது என்னோட பிரச்சனை இல்லை. சோதரா, அதை நீங்க தான் சமாதானம் சொல்லணும். இது உங்களுக்காக நான் பேசுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பாஸ்டர் கீழ்ப்படுவீங்களா? நீங்க சொல்லுகிறது பாஸ்டர் கீழ்ப்படிவாரா? அதான் பாஸ்டர் சொல்றது நீங்க கீழ்ப்படுவீங்களா? உண்மைதானா? நான் அவர்கிட்ட கேட்டா தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள மரியாதை கொடுத்திருக்கிறீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. ஆமே. எங்க சர்ச்சில்
மூத்த விசுவாசிகளை அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோட பையனை மாதிரி பாஸ்டர். யார மாதிரி? உனக்கு அப்படிதான் வரும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சோதரம், நீ என்ன பையனாட்டு வச்சிருந்தா அந்த ஆசீர்வாதம் தான். நீங்க சொல்றீங்களே என் பையனை மாதிரி, அந்த நான் வந்து நிக்கட்டா எனக்கு ஒரு பங்கு கொடு சொத்து தருவீங்களா? ஹலோ, அப்ப பொய் தானே சொல்றீங்க? யாரும் இங்க இல்லையோ? புரியுதுல்ல? நீ பையனை மாதிரி, என்னோட பிள்ளை மாதிரி, பாஸ்டர் என்னோட பையன் மாதிரி, என்னோட பையன் மாதிரின்னு சொல்றியே, பையன் வந்து கேட்கட்டா, அம்மா எனக்கும் கொடு சொத்து ஒரு பங்கு தருவியா? எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க, ஏன்னு எனக்கே தெரியல. சோத்திரம். ஆமே. ஆனபடி நீ பையனாட்டு காணாத. உன்னோட வயசுக்கு எவ்வளவு சின்ன ஆளானாலும் அவர் அபிஷேகம் பெற்ற மனுஷன். ஒரு அக்கா, கவனிங்க கவனிங்க, ஒரு அக்கா தம்பி சொன்ன வார்த்தை கேட்கல, இவன் தானே எனக்கு தம்பி தானே என்று சொல்லி தம்பிக்கு எதிர முறுமுறுத்துட்டாள். பேர் தெரியுமா? மிரியாம். 7 நாள் பிரயாணம் தடையாய் மாறிவிட்டது. நான் சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க வெளுக்க வேண்டுமானால், நல்ல வெளுத்த ஸ்கின்னு கிடைக்க வேண்டுமானால் பேர் லெவலி போட்டா வெளுக்காது. ஊழியக்காரருக்கு விரோதமாய் முறுமுறுத்தா மட்டும் போதும், உன் குடும்பமே வெளுத்து கிடைக்கும். சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப வெளிய பார்க்கலும் கீழ்ப்பிடிக்கிறது. நல்ல சத்தத்தை சொல்லுங்களேன், நல்லது. ஊழியக்கார கீழ்ப்படுகிற பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று கேளு. ஊழியக்கார வார்த்தையை நீ கேட்டால் உன் குடும்பத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை பார்த்து அவர் சொல்லுவார், அந்த பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று சொன்னால் அது கேட்டுதான் ஆகணும், அது கீழ்பட்டுதான் ஆகணும். அப்ப பாஸ்டர் வீட்டுக்கு வர தேவையில்லை. அவர் இங்கேயே உட்கார்ந்து இயேசுவின் நாமத்தில் அந்த ஏரியாவில் நின்று வருகிற அந்த குடும்பத்தில் போராடுகிறார். பொல்லாத ஆவி அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போ என்று சொன்னால் அது கேட்டுதான் ஆகணும், கீழ்பட்டுதான் ஆகணும். சந்தோஷம் இருந்தால் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு யுத்தம் பண்ண போறோம். எத்தனை ரெடியா இருக்கிறீங்க? யுத்தம் பண்ண ரெடியா? உள்ளான அனுபவத்தை நம்ம யுத்தம் பண்ண போறோம். பார்க்கிற பிரச்சனைகளுக்கு பார்க்கத்தக்க பட்டயங்கள் கொண்டு யுத்தம் பண்ணும் போது, பார்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு பார்க்க முடியாத பட்டயங்களை கொண்டு நாம் யுத்தம் பண்ண போறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு வெளி தோற்றத்தில் பட்டயங்கள் இல்லை. வேத புஸ்தகத்தில் யாரெல்லாம் யுத்தம் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பட்டயங்கள் கொண்டு யுத்தம் பண்ணவில்லை. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் கூடும். இந்த விசேஷித்த கூட்டங்களில் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கிருபைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதற்கு ஊழியக்காரர்கள் சொல்றாங்க? உன்னுடைய பலத்தினால் உனக்கு ஒன்று சாதிக்க முடியாது, உன்னுடைய பராக்கிரமத்தினால் ஒன்று சாதிக்க முடியாது. ஆனால் உயரத்தில் நின்று கர்த்தர் உனக்கு தருகிறார் அந்த அபிஷேகத்தினால், அந்த அபிஷேகத்தினால், அந்த பலத்தினால் உனக்கு அநேக காரியங்களை சாதிக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொன்னார், உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். தாவீதுக்கு தெரியும், சுயபலத்தினால் ஒன்று சாதிக்க முடியாது, சுயபலத்தினால் ஒன்று செய்ய முடியாது, தேவனால் தான் அது சாதிக்கும். ஆமென். சீக்கிரம் சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எதற்கு நாம் யுத்தம் செய்ய வேண்டும்? வாசியுங்கள் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 13 முதல் வசனத்தை வாசியுங்கள். தேங்க்யூ. 2 நாளாகமம் 20:13 முதல் வாசியுங்கள். ஒரு கூட வாசிப்பீங்களா? கீழே வாசிங்க, கீழே வாசிங்க. அடுத்த வசனம், அடுத்து
ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ம் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கவனியுங்கள். இங்கே யெகோஷாபாத் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் வருகிறது. 3 ராஜாக்கள் சேர்ந்து இவருக்கு எதிராக யுத்தம் பண்ண கடந்து வருகிறார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை கொண்டு அதை குறித்து சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. 3 ராஜாக்கள் இந்த யெகோஷாபாத்துக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வரும்போது இவர் பயந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது 17 வரை நீங்க வாசிக்கும் போது ஒரு வார்த்தை அதில் கிடக்கும். காரியங்கள் மாறுதலாய். அது எத்தனை வசனம்? ஐயோ, அதனுடைய 20ஆம் அதிகாரம் 13 முதல் 17க்குள்ள காணும் காரியங்கள். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் அங்க என்ன செய்தாரு? ஒருவன் மத்திய இறங்கி வந்து காரியங்களை மாறுதலாக செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. மலையாளம் தமிழும் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் வித்தியாசங்கள் இருக்கிறது கொண்டு வார்த்தைகள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அல்லேலூயா. கவனியுங்கள். இன்னைக்கு யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நீ எந்த காரியத்தை பயந்து கொண்டிருக்கிறியோ அந்த காரியத்திற்கு ஆண்டவரே நேரடியாக இறங்கி வந்து உனக்காக யுத்தம் பண்ண போறார். எதுக்கு பாஸ்டர்? உன்னுடைய காரியங்களை மாறுதலாய் நடத்தணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினாலும் இல்லாவிட்டாலும் இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் அநேகருடைய காரியங்கள் மாறுதலாய் நடக்க போகிறது. ஆமென். சில காரியங்கள் நடக்க வேண்டிய அனுபவத்தில் நடத்த விடாமல் சத்ரு உனக்கெதிரே யுத்தம் பண்ணும்போது உனக்காக ஆவியானவர் இறங்கி யுத்தம் பண்ணி சில காரியங்களை மாறுதலாய் நடத்துவார். ஆமென். என் சர்ச்சில் சில விசுவாசிகள் அடிக்கடி சண்டை போடுவாங்க. இங்கே அப்படி ஒன்றும் இல்லை. அது ஒன்று உங்களுக்கு அது சொல்லித்தர நான் விரும்பல. நீங்கள் அதை படிச்சுடுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிகள் மாறி மாறி சண்டை போட மாட்டீங்க இல்ல? ஆமாம், நல்ல ஆட்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அது மாதிரி மாமியார் மருமகள் சண்டை நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்கும். ஆமென். இங்கே அப்படி ஒன்றும் இல்லைல்ல? இல்லை, நல்ல ஏரியா, நல்ல ஆட்கள். முடிஞ்சால் இங்கே ஒரு 10 சென்ட் இடம் நான் வாங்கலான்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. காரணம் எத்தனையோ ஸ்டேட்டுகளுக்கு நாடுகளுக்கு போயிருக்கிறேன். இது மாதிரி நல்ல ஒரு ஏரியா இன்னைக்கு வரை நான் பார்த்துட்டு இல்லை, இனியும் பார்ப்பதும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அவங்க மைண்டு வாய்ஸ் சொல்லுகிறது அந்த சண்டை ஸ்டார்ட் ஆனது எங்கள் ஏரியாவில் நின்று தான் பாஸ்டர். இல்லை புரியுதா என்னவோ? அல்லேலூயா. அது சிருஷ்டித்தது நாங்கள் தாண்டி சொல்றது மாதிரி. அல்லேலூயா. ஓகே, ஸ்தோத்திரம். சில பிரச்சனைகள் வரும்போது பேசினா நிற்காது. ஆமே, மனைவிட்ட பேச போன பாஸ்டர் அந்த காரியம் மட்டும் எனக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி நிற்பா. பாஸ்டராக்கும் ஊழியக்காரனுக்கும் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதுவும் இங்கே இல்லை. நேரம் ஐயாட்ட போனால் அது வேற மாதிரி. அல்லேலூயா. பிள்ளைகள்கிட்ட போனால் இனி வித்தியாசமாக இருப்பாங்க. மாமியார்கிட்ட அம்மாவர்கிட்ட போனால் வேற மாதிரி இருப்பாங்க. நான் பார்ப்பேன் இந்த பிரச்சனை பேச்சில் சரியாவாது. ஆமே, வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணுவேன். இவங்களை உருவாக்கி விடுகிற ஒரு பொல்லாத ஆவி உண்டு. உண்மை சொன்னால் நீங்கள் எல்லாம் நல்ல ஆட்கள், எங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் சண்டை போடும்போது தானே குழப்பம் உண்டாகுது. அது வேற நல்ல ஆட்கள் தானே. ஆமாம், உங்களை அதற்கு உருவாக்கி விடுகிற ஒரு பொல்லாத ஆவி உண்டு. சோத்ரா, அந்த பலவான முந்தி கட்டுவேன். அது ரொம்ப கஷ்டமான காரியம். பிசாசே, நான் பேச போகிறேன். அங்கே போகும்போது அந்த பிரதருடைய உள்ளேயோ அந்த சிஸ்டர் உள்ளேயோ மாமியாருடைய உள்ளேயோ உடனே வரக்கூடாது. அல்லேலூயா. அவனை கட்டி எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு போவேன். இங்கே என்ன பிரச்சனை பிரதர்? உட்காருங்க. ஐயோ, உடனே எனக்கு அவங்க ஜூஸ் கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச தண்ணியில் அவங்களுக்கு தெரியும். ஜூஸ் எல்லாம் கொண்டு பேச இங்கே ஒரு பிரச்சனையும்
போன நாய் கேணை. அல்லேலூயா. புரியுதில்ல அவங்களுக்கு? இனி சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க, பேசி அதை கிளியர் பண்ணுவேன். அடுத்த நாள் கேட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் நேற்றைக்கு பிரச்சனை நடந்ததெல்லாம் உண்மைதான். அல்லேலூயா. இப்போ அப்படி ஒன்றும் இன்னும் அது கேட்டு பாஸ்டர் பிரச்சனை உண்டாக்காதீங்க. இப்போ அவங்க ஒன்றாயிட்டாங்க, நம்ம வெளியில் ஆயிடும். அல்லேலூயா. புரியுதில்ல? ஐயோ அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சில காரியங்களை பொறுப்பெடுக்க போறாரா? அவர் பொறுப்பெடுத்த என்ன நடக்கும்? காரியங்கள் மாறுதலாய் நடக்கும். உங்க சபையில், உங்க ஊழியத்தில் சில காரியங்கள் மாறுதலாய் நடக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இங்க நிற்கும் எல்லாம் பால்கனி போட்ட ஒரு பில்டிங் தான் ஆண்டவர் காட்டிக்கொண்டே இருக்கிறாரு. நீங்க அதிக நாள் இந்த பில்டிங்கில் இருந்து ஆராதிக்க மாட்டீங்க. அவன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போறார். காரியங்கள் மாறுதலாய் நடக்கும். காரியங்கள் மாறுதலாய் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பால்கனி போட்ட பெரிய பில்டிங் ஆண்டவர் தந்து இது ஒரு சென்டர் சபையாக கர்த்தர் மாற்றி, இது ஒரு சென்டர் சபையாக கர்த்தர் மாற்றி அநேக கிளை சபைகளை இந்த ஊழியத்தில் ஆண்டவர் இனியுள்ள நாட்கள் தரப்போறார். சூழ்நிலைகள் சொல்லு எப்படி? கர்த்தர் சொல்லுகிறார், காரியங்கள் மாறுதலாய் நடத்துவேன். யாரு சொல்லுகிற நம்ப போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்க பாஸ்டர் உங்களுக்கு கிடைக்குது, கொஞ்ச நாள் தாண்டும் போது அவருக்கு இங்க உட்காருகிறதுக்கு டைம் இருக்காது. ஞானஸ்நானம் கொடுக்க ஓடுவாரு, திருவிருந்து கொடுக்க ஓடுவாரு, கல்யாணம் நடத்தி வைக்க ஓடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காரியங்கள் மாறுதலாய் நடக்க போகிறது. அதற்கு கர்த்தர் இந்த ஸ்தாபனத்திற்கு சொந்தமாய் அநேக இடங்களை இனி தரப்போறார். புதிய ஆலயங்கள் கட்டப்படும். ஆமென். புதிய ஆண்டில் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி சில ஆலய பிரதிஷ்டைகள் நடக்கிறது நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த சபை, இந்த ஊழியம் அடுத்த சீசனுக்கு நேராக போக போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஐயா, உங்களோட ஊழியத்தில் கர்த்தர் அது செய்ய வைக்க போறார். கடந்த ஆண்டுகளில் மரண போராட்டங்கள் வந்து தீங்கு துக்கப்படுத்தாதே கர்த்தர் காப்பாற்றி விடுதலாக்கி பாஸ்டையாவை வைத்திருக்கிறது நோக்கம். இனியும் சில இடங்கள் வாங்கப்பட வேண்டும். சில புதிய கிராமங்களுக்குள்ளே, சபைகள் இல்லாத கிராமங்களுக்குள்ளே இனி சில சபைகள் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. அது ஊழியக்காரை கொண்டு கர்த்தர் செய்ய போறார். ஆமென். காரியங்கள் மாறுதலாய் நடக்க போகிறது. அதற்கு அதிகாரிகளுடைய பெர்மிஷன் கிடைக்கப்படும். அந்த இடங்கள் வாங்குறதுக்கு, ஆலயங்கள் கட்டுகிறதுக்கு அதற்குள்ள தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தின் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் நடத்துவார். இந்த சபைக்குள்ளால இருக்கிற உங்களை ஊழியக்காரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு வரும் நாட்கள் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்ரு வெட்கப்படட்டு. நீ சொல்லு, எங்க சபையுடைய காரியங்கள் மாறுதலாய் நடக்க போகிறது. எங்க ஊழியத்தின் காரியங்கள் மாறுதலாய் நடக்க போகிறது. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதற்கு மேற்கொள்ளாது என்று சொன்ன இயேசுவின் நாமத்தில் இந்த கண்மலையின் மேல், இந்த மாமே பாமே பாறமேல் கர்த்தர் சபையை மறுபடியும் கட்டி எழுப்ப போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக காரியங்கள் மாறுதலாக செய்கிறதுக்கு ஆவியானவர் இறங்கி வர போறார். ஆவியானவர் இறங்கி வர போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு வெள்ளப்புறா சிறகடித்து பறக்கிறது மாதிரி ஆவியானவர் இந்த சபாகாலுக்குள்ளாலே பறக்கிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். ஓ, கழுகு செட்டை அடிக்கிறது போல நீ கை தட்டுகிற சத்தம், பரிசுத்த ஆவியானவர் திருத்தத்தில் மூன்றாமனானவர் இதற்குள்ளே வந்துவிட்ட. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென்.
இந்த 3 ராஜாக்கள் இவங்கள் யுத்தத்திற்கு யெகோஷாபாத்துக்கு விரோதமாய் வருகிறதுக்கு ஒரு மெயின் காரணத்தை மட்டும் சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக நான் போக போறேன். அதனுடைய 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து, எல்லாரும் சொல்லுங்க. ஆமே, எந்த இடத்துல இருந்து? சுதந்திரத்தில் இருந்து. சத்துருடைய விருப்பம், சத்துருடைய பிளான் உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன்னோட ஊழியத்திற்காக, உன் சபைக்காக ஆண்டவர் தந்திருக்கிற சில சுதந்திரங்கள் உண்டு. நம்புறீங்களா? அல்லேலூயா. சபை நம்முடைய சுதந்திரம், இந்த இடம் நம்முடைய சுதந்திரம், உன்னோட குடும்பம் உன்னோட சுதந்திரம், உன் பிள்ளைகள் கர்த்தர் தந்திருக்கிற சுதந்திரம், நீ தங்கி இருக்கிற இடம், நீ தங்குற வீடு, அது உன்னோட சுதந்திரம். ஆனா சத்ரு என்ன செய்ய விரும்புறானா? உன்னை அந்த சுதந்திரத்தில் நின்று என்ன செய்யணும் சொல்லுங்க? துரத்தி விடணும். அல்லேலூயா. 3 ராஜாக்கள் சாதாரண ஆட்கள் அல்ல, யுத்தம் பண்ண வந்த ஆட்கள் சாதாரண ஆட்கள் அல்ல, பராக்கிரமசாலிகள் ராஜாக்கள் வந்து நிற்கிறார்கள். அவருடைய உள் நோக்கம் இவங்களோட சுதந்திரத்தில் நின்று இவங்களை துரத்தணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி புரிகிறது என்று எனக்கு தெரியல. நீ உட்கார்ந்திருக்கிற உன்னோட ஸ்தானம், நீ அனுபவிக்கிற நன்மை, நீ இருக்கிற அந்த இடம் நீ அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அந்த ஸ்தானத்தில் நின்று அந்த நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய, நீ அனுபவிக்க வேண்டிய அந்த சுதந்திரத்தில் நின்று உன்னை துரத்தும்படிக்கு ஒரு பொல்லாத வல்லமைகள் இந்த ராத்திரி உனக்கு எதிராக யுத்தம் பண்ண வரும்போது கர்த்தர் உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன்னோட சுதந்திரத்தை பாதுகாத்து தருகிறதுக்காக இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிற உனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ண போறார். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. நம்புகிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. உன்னுடைய சுதந்திரத்தை கர்த்தர் உன் கைக்கு தரப்போறா. ஆமென். நீங்க நம்புறீங்களா பிரதர்? நம்புறீங்களா? நீ அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அனுபவிக்க வேண்டிய வேளையில் அனுபவிக்க விடாமல் சத்ரு உங்களை அலைய வைத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அலைய விட மாட்டார் பிரதர். எங்கே போனாலும் ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று ரொம்ப அலைஞ்சிருக்கிறீங்க. வீட்டுக்குள்ளால நிம்மதி இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணும், அதுதான் சத்ருடைய பிளான். வேலை இடத்தில் நிரந்தர சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு சத்ரு உனக்கு விரோதமாய் சில சூழ்ச்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறான். நான் இது பேசிக்கொண்டிருக்கும் போது உன் குடும்பத்தில் ஆண்களை வாழ விட மாட்டேன் என்று சொல்லி போராடுகிற சில சவால்களை இன்னைக்கு கர்த்தர் முறியடிக்க போறார் பிரதர், இயேசுவின் நாமத்தில். ஆமென். மனவேதனையோடு கூட தான் அந்த பிரேயருக்கு வந்திருக்கிறீங்க, மனக்காயத்தோடு கூட தான் அந்த பிரேயருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போறார். நம்புறீங்களா? வீட்டில் இருந்து யாரும் வந்திருக்கிறாங்களா? யார் வந்திருக்கிறாங்க அந்த பிரதருடைய வீட்டில் இருந்து? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்புறீங்களா சிஸ்டர்? உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போறார். நீங்க சேர்ந்து வாழ்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. உங்களை பிரிக்க வைக்கிறதுக்காக, உங்களை நிம்மதியை நஷ்டப்படுத்துகிறதுக்காக, நீங்கள் தங்கி இருக்கிற இடத்தில் நிரந்தரமாக இருக்க விடாதபடிக்கு உங்களை அலைய வைக்கிறதுக்காக கடந்த நாட்களில் சத்துரு போராடினான். 2 நாள் நல்லா இருந்தால் 3ஆம் நாள் ஏதாவது வேதனை, ஏதாவது பிரச்சனை சத்துரு குடும்பத்திற்குள்ளே கொண்டு வந்து தேசத்தில் உங்களை வெட்கப்படுத்துகிறதுக்காக சத்துரு போராடுகிறான். வாழணுமா சாகணுமா என்று நீ நினைத்த நிமிஷங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தது. பிள்ளைக்காக வாழ்க்கையை ஓட்டுகிறது போல உன் வாழ்க்கை நீ ஓட்டிக்கொண்டிருக்கிறாய். இந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் செய்ய போறார்,
மாறுதலாய் செய்ய போறா. எல்லாம் விற்று அழிக்கிறதுக்கு, எல்லாம் விற்று அழிக்கிறதுக்கு, உங்க வாழ்க்கை சீரோயில் ஆக்குறதுக்கு சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். எதுக்கு வாழணும், என்னத்துக்கு வாழணும் என்றுள்ள கேள்விக்குறியோடு கூட தான் இப்போ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்புதலை கொண்டு வரப்போகிறது. இந்த ஜெபம் உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. மாறுதலாய் சில காரியங்கள் நடக்க போகிறது. நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு உட்காருங்க. நாம மாறுதலாய் சத்துரு வெட்கப்பட கைகளை தட்டுங்க. நீங்க மற்றவருக்கு ஆலோசனை சொல்லும் போது அதே விடுதல் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். அதே காரியங்கள் உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்வார். தைரியமாய் சொல்லு மகனே, மகளே, என் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் செய்வார். என் குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் செய்வார் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது ஆண்டவர் ஏதோ சில குடும்பங்களுக்காக இறங்கி செயல்படுகிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். ஒரு பலத்த கரம் இந்த ராத்திரி கூட்டத்தில் இறங்கி நிற்கிறதை நான் ஆவியில் கண்களில் பார்க்கிறேன். எதுக்கு பிரதர், எதுக்கு சிஸ்டர்? உன் சூழ்நிலைகளை மாற்ற, உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்ற, உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற இப்பொழுதே சில மாற்றங்கள் நடக்க போகிறது. உட்காருங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. அந்த தொப்பி வச்சிருக்கிற பிரதர், ஹல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் மாறுதலாய் கர்த்தர் நடத்த போறா பிரதர். நம்புறீங்களா பிரதர்? நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். கோர்ட்டு கேஸுகள் உன் வாழ்க்கையில் கொண்டு போட்டு சிறைசாலைக்குள்ளால அகப்பட வேண்டிய சில பிரச்சனைகள் கடந்த நாட்களில் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு உருவாக்கினார். மറ്റുள்ளவருடைய காரியங்களுக்காக நீ உதவிக்காக போனது நிமித்தம், மറ്റുள்ளவருடைய காரியங்களுக்காக தலையிட்டது நிமித்தம் உன்னை சில பிரச்சனைகளில் கண்ணிகளில் அகப்படுத்துகிறதுக்கு நம்மை சத்துருக்கள் முயற்சித்தார். ஆனால் சபையுடைய ஜெபம் உன்னை அலைய விடாதபடிக்கு, உன்னை வெட்கப்படுத்த விடாதபடிக்கு, உன்னை சிறைசாலை போக விடாதபடிக்கு ஆண்டவர் தப்பு வைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உம்மை வீட்டுக்குள்ளாலே சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போறார். நம்புறீங்களா? நம்ம வீட்டுல யாரும் வந்திருக்கிறாங்களா? அவரை வீட்டில் இருந்து யாரு? ஹல்லேலூயா. அம்மா, அவங்க குடும்பத்தில் சூழ்நிலை மாறப்போகிறது. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறப்போகிறது. அநேக இடங்களில் அலைஞ்சிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை அநேக இடங்கள் அலைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு வியாதியை சுமந்து வந்திருக்கிற நபரை போல பலவீனத்தோடு கூட தான் அம்மா நீங்கள் இதுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இனி உங்களை வேதனைப்படுத்த ஆண்டவர் விடமாட்டார். ஆண் சந்ததியே அந்த வீட்டுக்குள்ளால வாழ விட மாட்டேன் என்று போராடுகிற கடந்த நாட்களில் சிலருடைய உயிரை எடுத்தா சில மரண போராட்டம் அந்த வீட்டில் மேல் கொண்டிருக்கிறது. புரியுதான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இனி அப்படிப்பட்ட தீங்கு உங்க குடும்பத்தில் நடக்க என் ஆண்டவர் விடமாட்டார். இனி உன் வாழ்க்கையில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் விட ஆண்டவர் விடமாட்டார். இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட போறார். உட்காருங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். சிஸ்டர் எழும்புங்களா? ஹல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ ஜீசா. நீங்கள் தான் ஆமாம். ஹல்லேலூயா. வீட்டில் யாரும் வந்திருக்கிறாங்களா? பிள்ளை. ஹல்லேலூயா, ஆமென். மக்களே, உண்ட காரியத்திற்கு கர்த்தர் சில மாற்றங்களை கட்டளையிட விரும்புகிறார். மாற்றத்தை கட்டளையிட விரும்புகிறார். படித்து பரிபூர்ணப்பட விடாதபடிக்கு படிப்பு சம்பந்தமான காரியங்களில் சில தடைகளை உண்டு பண்ணி உன்னை பலவீனப்படுத்தி மாத்திரை சாப்பிட வைக்கிறது மாதிரியுள்ள சில பலவீனங்கள் உன் சரீரத்தில் கொண்டு போட்டு இப்படி என் பிள்ளைக்கு ஆய்விட்டது என்று மனவேதனை வரத்தக்க பிரச்சனை சத்ரு அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கொண்டு போட்டிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளையோட வாழ்க்கை கர்த்தர் செய்ய போறார். இனி மனுஷன் மத்திய வெட்கப்பட, மனுஷன் மத்திய தலை குனிய ஆண்டவர் விடமாட்டார். வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நம்புறியா? கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். உட்காரு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, ஆமென்.
தம்பி உன் வாழ்க்கையில் காரியங்களை மாறுதலாய் நடக்க போகிறது, மாறுதலாய் நடக்க போகிறது. கர்த்தர் நாமே உன்னை பார்த்து பேசுகிறார். இன்னைக்கு வர காரியங்கள் மாறுதலாய் நடக்கவில்லை, ஆனால் இன்னைக்கு முதல் இயேசுவின் நாமத்தில் காரியங்கள் மாறுதலாய் நடக்கும், காரியங்கள் மாறுதலாய் நடக்கும். கிதியோனை கொண்டு அவனுடைய அப்பா காலகட்டத்தில் உள்ள பாலின் பலிபீடங்களை முறியடித்து அவனை ஒரு பராக்கிரமசாலியாக கர்த்தர் மாற்றினது போல இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பராக்கிரமசாலியாக மாற்றி உன் குடும்பத்தார்கள், உன் கூடப்பிறப்புகள், சபை மக்கள் எல்லாவரும் உன்னை குறித்து ஆச்சரியப்பட, உன்னை குறித்து ஆச்சரியப்பட. அவன் கடந்த நாள் கர்த்தர் பேசினது போல உனக்காக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு போக விடாமல் தடையாய் நிற்கிற தடைகளை இன்னைக்கு என் ஆண்டவர் முறியடித்து காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் நடத்த போறார். நம்புறீங்களா? கைகளை தட்ட ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. கண்ணீர் மாறப்போகிறது, யாருடைய வாழ்க்கையில் தோல்விகள் மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, காரியங்கள் மாறுதலாய் நடக்கும், காரியங்கள் மாறுதலாய் நடக்கும். ஒவ்வொருவரை பார்த்து ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகளை பார்த்து சொல்லு, அவங்களோட காரியங்களை நான் மாறுதலாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நயமே, இந்த சிஸ்டர் நம்புறீங்களா? நம்புறீங்களா? ரொம்ப வேதனையோடு கூட தான் இன்னைக்கு நீங்கள் ப்ரேயருக்கு வந்திருக்கிறீங்க. வீட்டுக்குள்ளாலே 6 மாதம் கொண்டு நிம்மதி இல்லாமல் சில பிரச்சனைகளை சத்துரு கிளப்பி விட்டு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனை, ஏன் ஆண்டவர் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட வேதனை? ஜெபித்து பார்த்தீங்க, வாக்கு தத்தங்களை உறுதியாய் பிடித்து ஜெபம் பண்ணி பார்த்தீங்க, ஆனால் நிரந்தரமான ஒரு விடுதலை கிடைக்க விடாமல் சில சர்ப்ப போராட்டம் உன் குடும்பத்தில், உன் சரீரத்தில் மறைந்திருந்து போராடுகிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். இந்த கூட்டம் உனக்காகத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எதுக்கு? உன் காரியத்தை மாறுதலாய் நடத்த, அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆவியானவர் சொல்லுகிறார். வீட்டில் யாரும் வந்திருக்கிறாங்களா சிஸ்டர்? வரல. நம்ம உங்கள் குடும்பத்தில் காரியம் மாறுதலாய் நடக்க போகிறது. இனி நீ வேதனை சுமந்து நடக்க மாட்டாய். என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்கள், என்னை மாறா என்று கூப்பிடுங்கள். ஆண்டவர் எனக்கு கசப்பானதை செஞ்சார் என்று சொல்லி ஒரு நகோமி அழுதது போல கடந்த நாட்களில் நீ தனித்திருந்து அழுகிற உன் கண்ணீர் தேவ சமூகத்தில் எட்டுகிறது மகளே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் உன் குடும்பத்தில் காரியங்கள் மாறுதலாய் கர்த்தர் நடத்த போறார், காரியங்களை மாறுதலாய் நடத்த போறார். இயேசுவின் நாமத்தில் இந்த அம்மாவை கவனிங்க, காரியங்கள் மாறுதலாய் நடக்கும். ஒரு ஜெப வீரராய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த, அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த போறார். ஆனால் சில வேளைகளில் ஆராதனைக்கு வர மனம் இல்லாதபடிக்கு சோர்வு உண்டாக்கி, மன அழுத்தம் உண்டாக்கி சத்துரு பின்வாங்கி போக வைக்க போராடுகிறான். வீட்டுக்குள்ளால சில நபர்களை பின்வாங்கி போக வைக்க சத்துரு சூழ்ச்சிகள் உருவாக்குறான். ஆனால் உறுதியாய் நில்லுங்கள், காரியங்கள் மாறுதலாய் நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நீங்க நிமித்தம் அநேக ஆத்துமாக்கள் சபைக்குள்ளாலே வர கர்த்தர் உபயோகப்படுத்துவார். நம்புறீங்களா? அல்லேலூயா. நாம ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் முன்தூக்கம் கொடுக்கும் போது உன் சந்ததியுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். உன் குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் செய்வார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நயமே சிஸ்டர், ஆண்டவர் இனி அளவிட மாட்டார், இனி அளவிட மாட்டார். உன் துக்க நாட்கள், சொல்லுங்களே, நம்புறீங்களா? நீங்கள் துக்க முகத்தோடு தான் இந்த ராத்திரி கூட்டத்தில் வந்திருக்கிறீங்க. அநேகருக்கு நன்மை செஞ்சீங்க, அநேகருக்கு உதவி செஞ்சீங்க. ஆனால் கரியப்பலை யூஸ் பண்ணிட்டு வெளியே போடுகிறது போல எல்லாவராலும் ஒதுக்கப்பட்டவளாக, தள்ளப்பட்டவளாக உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், இவருடைய துக்க நாட்கள் இன்னைக்கு முடிய போகிறது. உங்கள் எஸ்ஏக்கு சித்தினா இன்றோடு முடியும். ஓ, நீ அவரை பக்கம் சேர மாட்டாய், அவர்கள் உன் பக்கம் சேருவார்கள். இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி சில நபர்கள் உங்களோடு கூட ஆலயத்தில் வர ஆண்டவர் சில வித்தியாசமான காரியம் வீட்டுக்குள்ளால செய்ய போறார். குடும்பத்தில் ஆண்டவர் சில மாறுதலான காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். அநேக நாட்களால் உள்ள கண்ணீர், அநேக நாட்களால் உள்ள ஜெபம் அது வீணாய் போகாத சிஸ்டர். தேவ சமூகத்தில் உன் ஜெபம் எட்டுகிறது, உன் கண்ணீர் தேவ சமூகத்தில் எட்டுகிறது.
அதனுடைய பலனை இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு முதல் நீங்கள் அதை பார்க்க போறீங்க, அதை நீங்கள் காண போறீங்க. ஆமென். ஒரு பிரேயர் குரூப் மாதிரி அதனுடைய லீடராக கர்த்தர் வைத்து இந்த நாட்களில் சபையில் வந்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராய் கர்த்தர் மாற்ற போறார். நம்புறீங்களா? இந்த சபைக்கு தானே வாரீங்க? ஆமாம், வந்து கொஞ்சம் எழுப்பி நிற்கலாமா? நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்திருக்கிறாங்களா? பிள்ளைகள் யாரும் வரல? பிள்ளைகள் யாரு? ஹல்லேலூயா. இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். ஒரு மிஷனரி குடும்பத்தை போல கர்த்தர் இந்த குடும்பத்தை மாற்ற விரும்புகிறார். ஓ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். பாஸ்டர் அவங்கள ஒரு பிரேயர் லீடராக கர்த்தர் காண்பிக்கிறார். பிரேயர் லீடராக, அல்லேலூயா. ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்கள லீடராக செலக்ட் பண்ணி வைங்க. அநேகருக்கு அவங்க ஆலோசனை சொல்லி கொடுப்பாங்க. அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளால சபைக்குள்ளால கொண்டு வர கர்த்தர் அந்த அம்மாவை உபயோகப்படுத்துகிறது. ஆவியானவர் காண்பிக்கிறார். மகளே, நீ தங்கியிருக்கிற தேசத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பார். நான் இது சொல்லும்போது இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இவருடைய படிப்புகளுக்கு எதிராக, இந்த பிள்ளைகளோட உயர்வுக்கு எதிராக அவன் பொறாம நிமித்தம் இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் பிளட் ரிலேஷன் நின்று தான் கடந்து வருகிற சில சூழ்ச்சிகளை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆனால் சத்துருடைய பிளான் இனி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்காது. சத்துருடைய பிளான் இனி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்காது. எந்த இடத்தில் இந்த பிள்ளைகளை வெட்கப்படுத்த, எந்த இடத்தில் இந்த பிள்ளைகளை அவமானப்படுத்த சத்துரு முயற்சித்தானோ அதே இடத்தில் ஒரு சந்ததி பாழாய் கிடக்கிற இடங்களை கெட்டி எழுப்புவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை கொண்டு அந்த குடும்பத்தின் நிந்தையை கர்த்தர் மாற்ற போறார். இயேசுவின் நாமத்தில் அவங்க வீடு ஒரு ஜெப அறையாக கர்த்தர் மாற்றுவார். அவங்களோட வீடு ஒரு ஜெப அறையாக கர்த்தர் மாற்றுவார். அந்த வீட்டுக்குள்ளாலே அநேகர் வந்து விடுதலை பெற்றுட்டு இந்த சபைக்குள்ளால வருவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளால அநேகர் விடுதலை பெற்றுட்டு இந்த சபைக்குள்ளால வருவாங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு பெத்தேலாய் உனக்கு வீடு மாறப்போகிறது மகளே. நான் எத்தனையோ தரிசனங்களை உனக்கு கொடுத்திருக்கிறேன், எத்தனையோ தரிசனங்களை தந்திருக்கிறேன். இந்த நாள், அதற்கு குறித்த நாள் வந்துவிட்டது. தரிசனம் நிறைவேறதுக்குள்ள குறித்த நாள் வந்துவிட்டது. தூர இடத்தில் நின்று சில நன்மைகள் அந்த வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கிறது. அதை சத்துரு தடை பண்ணி வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகளை இப்பொழுது ஆண்டவர் முறியடிக்க போறார். மகளே, உன் மனசாட்சிக்கு தெரியாத காரியங்களை செஞ்சாய் சொன்னாய் என்று சொல்லி அநேக அவதூறுகள், அநேக அவமானங்களை நீ சகித்தாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவமானப்படுகிறதுக்கு ஒரு இடமும் ஆசீர்வதிக்கிறதுக்கு இன்னொரு இடம் அல்ல மகளே. நீ எந்த இடத்தில் அவமானப்பட்டியோ அதே இடத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைக்க போறா. உட்காருங்க. அந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளை, கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியாக மாற்ற விரும்புகிறார். தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கடந்த நாட்களில் மனக்காயங்களை கொண்டு போட்டு பல ஆட்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் நீ ஜெபிக்கிறியே, அது செய்கிறதே, இது செய்கிறியே, ஏன் உன்னுடைய காரியம் நடக்கவில்லை, ஏன் உனக்கு இப்படி என்று பல கேள்வி குறிக்கு முன்னாடி உன் நண்பர்களோட முன்னாடியே நீ தலை குனியப்பட சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நண்பர்களை பார்க்கலாம், விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தந்து, ஆமென், உன்னுடைய நாவை தீர்க்க தரிசனத்தின் நாவாக கர்த்தர் மாற்றி, உன் நாவை தீர்க்க தரிசனத்தின் நாவாக கர்த்தர் மாற்றி, எந்த இடத்தில் யாரெல்லாம் உன்னை இவளா என்று சொல்லி அவமானப்படுத்தினாங்களோ, ஒதுக்கினாங்களோ, அவர்கள முன்னாடி எப்ரேமே மனேஷிக்கு முன்னே கொண்டு வந்த ஆண்டவர், எப்ரேமே மனேஷிக்கு முன்னே கொண்டு வந்த ஆண்டவர் கர்த்தர் உன்னை, ஆமென், ஆர்டர் தெற்ற வைத்து, அல்லேலூயா, புரியுதா? அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதம் வர வேண்டியது மூத்த ஆளுக்கு, அல்லேலூயா. ஆனால் ஆர்டர் தெற்றி இரண்டாவது ஆளுக்கு என்ன செய்யும்? வரும். அது மாதிரி ஆர்டர் தட்டி சில காரியங்கள் மாறுதலாய் உனக்காக கர்த்தர் செய்ய போறா. ஆமென். அந்த அம்மாவோட வீட்டிலிருந்து யாரால் வந்திருக்கிறீங்களா? ஆமா. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். ஒரே நிமிஷம் நீ முழங்கால் படி போடு மக்களே. இதா வாரேன். ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம் நீ முழங்கால் படி போடு. இந்த பிள்ளைக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? இவளை கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்றுவார். ஆமென். தூக்கி எறியப்பட்ட யாராவலும் ஆமென் உபயோகம் இல்லை என்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட இந்த பிள்ளையே இந்த சபையிட மத்திய கர்த்தர் அவளை அபிஷேகிக்க போறார். கர்த்தர் அவளை அதிகாரப்படுத்த போறார். இயேசுவின் நாமத்தில் கொஞ்சம் ஆண்டவர் ஆராதிங்களே. இன்னைக்கு ஒரு செலக்ஷன் நடக்கிறது. தகப்பனும் தாயும் மறந்த ஸ்தானத்தை ஒதுக்கின இடத்துல, சகோதரங்கள் ஒதுக்கின இடத்துல தாவீதை தேடி போய் கொண்டு வர வேண்டிய இடத்திற்கு கொண்டு வந்த அவனுக்காக ஆண்டவர் வைத்த அபிஷேகத்தை, அவனுக்காக ஆண்டவர் வைத்த அந்த வரங்களை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் உபயோகப்படுத்தினது போல ஃபயர் பெற்றுகொள். டச். Thank you Holy Spirit. Yes. ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டுக்கொடு மகளே. ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டுக்கொள். நீ அநேகருக்கு தீர்க்கதரிசியாய் மாறுவாய். வெளியங்கரமாய் கர்த்தரை உபயோகப்படுத்துவார். ஓ ராபா சப்தர் ஒப்புக்கொடு. வேற யாரை நீ பார்க்காத. உன்மேல் கர்த்தர் தந்த செலக்ஷன் இன்னைக்கு முதல் வெளியே வர போகிறது. உன்மேல் கர்த்தர் அனுப்புகிற அதிகாரம், உன்மேல் கர்த்தர் அனுப்புகிற அபிஷேகம். எஸ் காரியம் மாறுதலாய் நடக்கும். அடுத்த நாள் ஜெபத்தில் ஆலயத்தில் உட்காரு. கர்த்தர் உன்னை வித்தியாசமாய் மாற்றுவார் மகளே. உன்னுடைய காரியம் மட்டுமல்ல, மற்றுள்ளவர்களுக்கும் கர்த்தர் உன்னுடைய நாவை உபயோகப்படுத்துவார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னுடைய வார்த்தை கேட்கறதுக்கு அநேகர் விரும்புவார்கள். இப்போ எல்லாரும் உன்னை வெறுத்து தள்ளி இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவமானப்படுத்தினவர்களிடம் முன்னாடி உன்னுடைய வார்த்தை கேட்கறதுக்காக அநேகர் வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஆண்டவருடைய நீதியை நீ பார்க்க போறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரியங்கள் மாறுதலாய் நடக்கும் சிஸ்டர். உங்க குடும்பத்தில் காரியங்கள் மாறுதலாய் நடக்கும். ஹல்லேலூயா. வசனத்தின் விடுதலை உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது கொண்டுதான் நான் இப்படி வெயிட் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு பார்க்க முடிகிறதோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் நான் பார்க்கிறேன். தேவ தூதர்கள் இன்னைக்கு இங்கே இறங்கி நிற்கிறாங்க. அநேக வீடுகளில் அவருக்கு தூதர்களை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு செய்ய முடியாத காரியங்கள், உனக்கு இன்னைக்கு வேற நடக்காத காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் செஞ்சு கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்திற்கு உள்ளே கர்த்தர் உன்னை வித்தியாசமாய் ஒரு சைனை அடையாளமாய் கர்த்தர் உன்னை வைக்க போறார் மகளே. சபையில் கர்த்தர் உன்னை அடையாளமாய் வைக்க போறாய். நீ நிசார மாதிரி சொல்லுகிற வார்த்தைகளை நடக்கத்தக்க அனுபவத்தில் உன் வார்த்தைகளுக்கு கர்த்தர் அதிகாரத்தை தரப்போறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு எலிசாவின் மேல் ஒரு சால்வை இறங்கினது போல ஒரு சால்வை உன்மேல் கர்த்தர் அனுப்புகிறார். ஃபயர் ரைட் நவ். ஒரு அக்கினி பற்றி எரிகிறதை நான் பார்க்கிறேன். உன் உள்ளான மனுஷன் இப்போ பலனடைந்து கொண்டிருக்கிறார் மகளே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உன் மனசுக்குள்ளால் இருக்கிற சோர்வுகள், மனவேதனைகள், உனக்கு தெரியாமல் உன்னை அளவைக்கிற சோர்வின் ஆவி இப்போ உன்னை விட்டு வெளியே போகிறது. அது கண்ணீராக இயேசுவின் நாமத்தில் இந்த சோர்வின் ஆவி வெளியே போயிட்டு கட்டளிடுகிறேன். ஜெபிக்க விடாமல், ஆராதிக்க விடாமல் இந்த பிள்ளையோட மனசை காயப்படுத்துகிற, மனசை வேதனைப்படுத்துகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்போ வெளியே போகிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நீ தைரியமாய் சொல்லு மகளே, உம்மால நான் சேனைக்குள் பாய்வேன். எவ்வளோ தடை உனக்கு வந்தாலும் நீ அதை தாண்ட போறாய். நீ மதில தாண்டுவாய். இந்த பிள்ளையோட வீட்டில் யாரால் வந்திருக்கிறாங்களா?
அல்லேலூயா. இவங்க வீட்டில் யாரும் வரலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, மதிலை தாண்டுவாங்க. ஆமேன். ஒரு கிராமத்திற்கு உள்ளே நின்று ஒரு நபரை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து பட்டணத்தில் ஆசீர்வதிக்கிறது போல மகளே, நீ கிராமத்திற்கு உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாய். கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். எங்களுக்கு யாரும் இல்லையே என்று நீ கேட்கிறாய். எஸ்தருக்காக ஆண்டவர் ஏற்ற வேளையில் அவளுக்காக பேசுகிறதுக்கு ஒரு ஆளை கர்த்தர் ரெடி பண்ணி அரமனைக்குள்ளாலே கொண்டு வந்தது போல உனக்காக பேச வைக்க கர்த்தர் சில ஆட்களை ஏற்படுத்துவார். உனக்காக உன்னுடைய காரியத்தை பேசுகிறதுக்காக சில ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்தி இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத டேட்டுகள் நோட் பண்ண நன்மைக்காக ஒரு அடையாளத்தை கர்த்தர் இன்னைக்கு செய்ய போறார். இயேசுவின் நாமத்தில் காரியம் மாறுதலாய் நடக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. உட்காருங்க. தேங்க் யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. சிஸ்டர், செங்கடல் ஒரு பக்கம், 2 பக்கமும் குன்றுகளும் மலைகளும், பின்னாடி பரவோன் சேனை, 4 பக்கமும் போராட்டத்தின் மத்திய உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. இந்த இடம் விட்டு வேறு எங்கெங்கிலும் போய் வாழலாமா என்று நினைக்கத்தக்க அனுபவத்தில் இப்போ இருக்கிற இடம் போராட்டத்தின் மத்திய இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதே இடத்தில் தலை நிமிர செய்ய வைக்க போறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இனி உன்னை கர்த்தர் விடமாட்டார். அலைய விடமாட்டார். நகோமியை கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போனாள். ஆனபடினால் அநேக நஷ்டங்கள் அவளுடைய வாழ்க்கையில் நகோமி பெற்று கொண்டாள். புரியுதா? கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை வைத்த இடத்தில் நின்று கொஞ்சம் பின்வாங்கி போயிருக்கிறீங்க. மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதனால் பல இழப்புகள், பல நஷ்டங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் யதார்த்தமான ஸ்தானத்துக்கு உட்கார வச்சிருக்கிறாரு. எதுக்கு? இழந்து போனதையெல்லாம் திருப்பி தர. ஆமென். தாவீது நஷ்டப்பட்டதெல்லாம் என்ன செஞ்சாரு? மீட்டெடுத்தார், திருப்பி பெற்றாரு. இந்த வருஷம், இந்த ஆண்டு மறக்காமல் நோட் பண்ணி வைங்க. இந்த ஆண்டு 11ஆம் மாதம் ஆகும்போது எதெல்லாம் உன் வாழ்க்கையில் இழந்து போய்விட்டதோ அதெல்லாம் கர்த்தர் திருப்பி தருவார். மார்த்தா, மரியா வீட்டில் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, லாசர் இறந்து போயிட்டாரு. ஆமே, எதிர்பார்த்த ஆள் நஷ்டப்பட்டது. யாரும் இல்லை என்று தனித்திருந்த அழுத மார்த்தாவுக்காக, மரியாவுக்காக ஏசப்பா நேரடியாக வந்தார். ஓ ஹல்லேலூயா. ஆமே, அந்த சிஸ்டர் ரொம்ப பாக்கியமுள்ள நபர். மகளே, உலக பிரகாரமாய் சில நஷ்டங்களை நீ சகிச்சது உண்மைதான். உலக பிரகாரமாய் சில ஆட்கள் உங்களை விட்டு போனது உண்மைதான். ஆனால் உங்கள் காரியத்தை ஏசப்பா நேரடியாக பொறுப்பெடுக்க போகிறார். புரியுதா மக்களே? புரியுதா? ஹல்லேலூயா. உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு தகுப்பன் இருக்கிறார் என்பதை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நிரூபிப்பார். தேசத்தில் கர்த்தர் நிரூபிப்பார். ஜாதிகள் மத்திய கர்த்தர் நிரூபிப்பார். உன்னோட படிப்பு வித்தியாசமாய், உன்னோட படிப்பு மாறுதலாய் நடக்கும் மக்களே. ஹல்லேலூயா. எப்படி படிக்க வைப்பான் என்று எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் கர்த்தர் ஏற்ற வேளையில் அதிசயமாய் இந்த தம்பியை கர்த்தர் உயர்த்துவார். இவன் நிமித்தம் அந்த குடும்பத்தின் நிந்தையை ஆண்டவர் மாற்றுகிறார். புரியுத மக்களே? மத்தாய் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நட்சத்திரத்தை பார்த்தபடினால் அவங்க என்ன செஞ்சாங்களா? சந்தோஷப்பட்டாங்களா? ஆமே, என்ன பார்த்தது கொண்டு? நட்சத்திரத்தை பார்த்ததினால் சந்தோஷப்பட்டாங்களா? இந்த தம்பி, அந்த குடும்பத்திற்கு, சபைக்கு கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை போல. அல்லேலூயா. பொறாம உள்ளவர்கள் கை தட்டண்டா. நீங்க தட்டினாலும் இல்லாட்டாலும் ஆமே. தம்பி முன்னோட்டு வா மக்களே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் உங்கள் கைகள் அந்த பிள்ளைக்கு நேராக நீட்டுங்க. கர்த்தர் ஆமே, இவன் நிமித்தம் அந்த குடும்பத்தில் நிந்தையை கர்த்தர் மாற்ற போறார். இவன் நிமித்தம் இந்த குடும்பத்தில் நிந்தையை கர்த்தர் மாற்ற போறார். ஆலயத்தில் சில காரியங்களை இவன் முன்பந்தியில் நின்று செய்ய, கர்த்தர் இவனை உபயோகப்படுத்துவார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே, சின்ன பையனானாலோ இவனுக்கு மனசுக்குள்ளால சில காயங்களை சத்துரு போட்டிருக்கிறான்.
தனிமையின் அனுபவத்தை சத்துரு போட்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இவனை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். இந்த சபை அதுக்கு சாட்சியாகும். இந்த சபை அதுக்கு சாட்சியாகும். ஆமா, இந்த ஆண்டுதான் இவனோட வாழ்க்கையில் கர்த்தர் வித்தியாசமாய் செய்கிறதை நீங்கள் சாட்சியாக பார்க்க போறீங்க. அதிசயமாய் கர்த்தர் செய்கிறதை நீங்கள் பார்க்க போறீங்க. அவன் வீட்டுக்குள்ளால போட்டு வளர்த்துறாங்க என்று சொல்லி, ரூமுக்குள்ளால போட்டு அவனை அடக்கி வளர்த்துறாங்க என்று சொல்லி பொறாமையின் பலர் சொல்றாங்க. ஆனால் தள்ள கழுகு குஞ்சு கழுகைக்காம கூடை கலைத்து வெளியே கொண்டு வருகிறது போல, ஓ இவனை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஒரு நாள் வரும் சகோதரி, ஒரு நாள் வரும், இந்த பிள்ளையோட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். சூழ்நிலைகளை மாற்றுவார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. காரியங்கள் மாறுதலாய் நடக்கும். ஓ ஜீசஸ், அந்த வார்த்தையை எத்தனை பேர் அங்கீகரிக்கீங்க? எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்ச் பண்றீங்க? காரியங்கள் மாறுதலாய் நடக்கும் என்று வாய்களை திறந்து சொல்லுங்க. என் குடும்பத்தின் காரியங்கள், எங்க சபையின் காரியங்கள் மாறுதலாய் நடக்கும் என்று தைரியமாய் சொல்லுங்க. என்ன கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லலே என்று சொல்லி நீ வேதனைப்படாதே. இந்த வார்த்தைகள் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். கை தட்டி வார்த்தைகளே வெல்கம் பண்ண, வெல்கம் பண்ண. காரியங்கள் மாறுதலாய் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் அதே வார்த்தையை தன் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சத்துருடைய பிளான் என்ன? சுதந்திரத்தில் நின்று அவன் என்ன செய்யணும் சொல்லுங்களே? துரத்தணும். 13ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. ஓ ரபலா பௌ. ஆ ஆ ஆ ஆ ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா சிஸ்டர்? சத்துருடைய பிளான் என்ன? சுதந்திரத்தில் நின்று என்ன செய்யணும்? துரத்தணும், துரத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோட பிளான் சுதந்திரத்தில் நீ இருக்கணும். ஆமென். உங்க சுதந்திரம் யாரு? உண்மைதானா? உங்களுக்காக சில சுதந்திரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்காக சில நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரயில்வே ஸ்டேஷன் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற ட்ரெயின் பக்கத்தில் ஸ்டேஷனில் வரும்போது இங்கே அலௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அனந்தபுரிக்கு போகிறதா இருந்தால் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ஏதானும் நிமிஷங்களுக்குள்ள பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் வந்து சேரும். ஹல்லேலூயா. ட்ரெயினே பார்த்துட்டு இல்லையோ? கஷ்டம். ஹல்லேலூயா. வாங்க ரயில்வே ஸ்டேஷன் காட்டுத்தாரு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னது புரியுதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அலௌன்ஸ்மெண்ட், அந்த சத்தம் என்னோட காதுக்கு கேட்கறது. ஆமென். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. சில பேர் ட்ரெயின் 5-10 நிமிஷம் லேட்டாகி வர வாய்ப்புண்டு. நீங்கள் சண்டே வாரது மாதிரி. ஹலோ, ஹல்லேலூயா. ஆனால் வருவோம், சரிதானா? லேட்டானாலும் நம்ம வருவோம். போகும்போது கொஞ்சம் நேரமே எழும்பி சாப்பாடு இருந்தால் மட்டும் உட்காருவோம். ஹலோ, ஹல்லேலூயா. உங்களை சொல்லலை, சோதரம். ஆமாம், அலௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு கர்த்தர் காதுக்கு கேட்க வைக்கிறார். உன்னோட நன்மை வந்து சேர்ந்தது மகளே, வந்து சேர்ந்தது, வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் கர்த்தர் செய்கிற அதிசயத்தை இந்த சபை மக்கள் சாட்சியாய் பார்க்க போறீங்க. காரியம் மாறுதலாய் நடக்கும். ஒரு நிமிஷம் இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணலாமா? காரியங்கள் மாறுதலாய் இந்த வருஷம் நடக்க ஒரு அதிசயம் கர்த்தர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. நீங்க பொறாமைப்பட்டாலும், நீங்க ஜெபிக்காம இருந்தாலும், அவளோடு பேசினது பரலோகத்தில் தேவன். ஆமென். அவள் வாக்குத்தத்த நன்மை தேடி போக தேவை வராது. நம்ம டிக்கெட் எடுத்து நம்ம பிளாட்ஃபார்மில் கரெக்டாக அந்த இடத்துல நின்றால், கரெக்டாக அந்த கோச், கரெக்டாக அந்த போகி நம்ம முன்னாடி வந்து நிற்கும். சரிதானா? ஹல்லேலூயா. கப்பல் எவ்வளவு பெருசானாலும் அது ஓட்டுகிறவன் எந்த திசைக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறானோ, சின்ன சுக்கானாலே பெரிய கப்பலை
திருப்புகிறது போல இன்னைக்கு விசுவாசிக்கிற உனக்காக, விசுவாசிக்கிற உங்களுக்காக வாக்குத்தத்த கப்பல், வாக்குத்தத்த நன்மை இயேசுவின் நாமத்தில் உன்னை தேடி வரப்போகிறது, உன்னை தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய போறபடினால் நன்றி. ஹல்லேலூயா. அடுத்த ஜெபம் நன்றி செலுத்துகிற ஜெபமாய் மாறணும். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், மகிழ்ந்து களி கூறுவோம் என்று சொல்ல, இவ்வளோ நல்ல திராட்சை ரசத்தை எங்கே வச்சிருந்தீங்க என்று ஆச்சரியத்தோடு கேட்க, கர்த்தர் மகளுடைய காரியத்தில் அசாதாரணமாய் மாறுதலாய் கர்த்தர் செய்யார் என்று நம்புகிறவர்கள் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. உட்காருங்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷம், இந்த ஆண்டு இந்த சபையில் அநேக வாலிபர்களுடைய நன்மைகள் இந்த சபை பார்க்க போறீங்க, சபை மக்கள் பார்க்க போறீங்க. எந்த பிள்ளைக்காக அதிக அழுதியோ அந்த பிள்ளையை கொண்டு அதிக சந்தோஷத்தை நீ பார்க்க போறாய். எந்த பிள்ளைக்காக கண்ணீர் அதிகம் வடித்தியோ அந்த பிள்ளையை கொண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆண்டவர் உதவி செய்ய போறார். ஹல்லேலூயா. சத்ரு சொல்லுகிறான், உங்க சுதந்திரத்தில் நின்று உங்களை என்ன செய்யணும்? துரத்தி களையணும். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொட்டு வாசிங்க. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, இந்த யுத்தத்தை. ஓ, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கிறது. 21 ஃபாஸ்டிங் முடிந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி பேசுறீங்க. அப்படியா? இல்ல. சத்ருட பிளான் என்ன? உன்னோட சுதந்திரத்தில் நின்று உன்னை என்ன செய்யணும்? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீ சும்மா இருந்தா போதும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அதுதான் பாஸ்டர், நாங்க இடநாள் கூட்டத்துக்கு ஒன்று வராம வீட்டுல சும்மா இருக்கிறோம். அப்படியா? அல்லேலூயா. சும்மா இருக்கிறது சொல்லுகிறது வீட்டுல இருக்கிறதுக்கல்ல. அப்பா சமூகத்தில் வந்து அவருடைய பலத்தை கை கீழே அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளோ மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறியோ அவ்வளோ மணி நேரம் யுத்தம் உனக்காக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சொல்லுங்க, நான் சும்மா இருக்க போறேன். ஓ, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவா. நான் முதலாவது சொன்னேன், பார்க்க முடிகிற பட்டயங்கள் கொண்டல்ல ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறது. ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற பட்டயம் நம்ம நினைக்கிறது மாதிரி அணு போம்பு அண்ணு தோக்கிதும் அல்ல. ஒரு நாயிச்ச போதும். தவளைக்கு என்ன சொல்லுவீங்க? தவளை தானே? ஹல்லேலூயா. சென்னையில் கேட்டப்ப வேற எதுவும் சொன்னாங்களே. ஹல்லேலூயா. ஒரு தவளை போதும் ஆண்டவருக்கு யுத்தம் பண்ண பொருளாக. தலையில் பேன் உண்டா? பேனு வேனுக்கு கன்னியாகுமரிக்கு லோடு கேட்டு விடலாம் பாஸ்டர். இப்படி சொல்றீங்களோ? இந்த பேன் போது ஆண்டவருக்கு யுத்தம் பண்ண. ஏதாவது புரியுதா? நம்ம நினைக்கிறத மாதிரி பெரிய பட்டயம் வேண்டாம் இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. நம்ம ரத்தம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாயிச்சா, ஈச்சதானா? ஈச்சல். ஹல்லேலூயா. ஒரு ஈ போதும் ஆண்டவருக்கு யுத்தம் பண்ண. ஏதாவது புரியுதா? ஆமே. உங்க வயிற்றில் எத்தனை இறைகள் உண்டா? எரை சொல்லுவீங்களா? எரை இல்லையோ? அதுல ஒரு எரை போதும் உன்னோட பெருமை தீருக்கு. ஹலோ, நீங்க சிலப்போ கோபம் வரும்போது இப்படி எழுப்பி நிற்பீங்க இல்ல கோபத்தோட. அது மாதிரி உங்க வயிற்றில் இருக்கிற ஒரு எரை இன்னைக்கு நைட்டு எரை தானே? வேற வயிற்றில் வேற எது இல்லையோ? அது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா எழும்பி நின்றால் என்ன எப்படி இருப்பீங்க? ஐயோ, ஹல்லேலூயா. எரையா? புழு. ஓகே,
மலையாளம் தமிழ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன். அல்லேலூயா. வயிற்றில் புழு உண்டா? எத்தனை உண்டது உங்களுக்கே தெரியாதுல்ல. அதில் ஒரு புழு இன்னைக்கு நைட்டு ஸ்ட்ரைக் ஆகிட்டு எழுப்பி நிற்கிறதுன்னு நினச்சி பாருங்க. அல்லேலூயா. அணங்க மாட்டேன், கையடிக்க மாட்டேன், சோத்திரம் பண்ண மாட்டேன்னு நீ நிம்மதியை தூங்குவியா? ஐயோ, இப்பளும் புரியலையோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறது. ஒரு எக்காலம் போதும், ஒரு மண் குடம் போதும், அதுக்குள்ளா இருக்கிற தீவட்டி போதும். நம்ம அதை உடைக்க உடைக்க, நம்முடைய சுயம் உடைக்க உடைக்க, எக்காலம் ஊத ஊத, ஜெபம் உயர உயர, சத்துருக்கள் பட்டயங்கள் கொண்டு மாறி மாறி வெட்டுவாங்க. அங்க வெட்டு நடக்கும் மாறி மாறி. நெய்வே தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. யுத்தம் யாருடையது? கர்த்தர் யுத்தம் பண்ணட்டா. இன்னைக்கு நீங்க சும்மா இருப்பீங்களா? ஹல்லேலூயா. அவர் செய்த நல்ல நேர்த்தியாய் செய்வாரு, நல்ல நேர்த்தியாய் செய்வாரு. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் யாருக்கோ யுத்தம் பண்ண போறார். ஆவியானவர் உனக்காக இறங்கி யுத்தம் செய்ய போறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். உன்னுடைய சுதந்திரத்தை ஹல்லேலூயா உனக்கு தரணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். உங்க சுதந்திரத்தை இனி சத்துரு கொண்டு போக மாட்டான். நீ என்னெல்லாம் அழுது ஜெபிக்கிறிய அது உனக்கு வர வேண்டியது. அது சத்துரு கொண்டு போக மாட்டான். ஐயோ, நான் ஒரு புல்லட் ரொம்ப விரும்பி வாங்கினேன். ஒரு ஃபேன்சி நம்பரும் எனக்கு கிடைச்சிது. ஆனால் திடீரென்னு கொஞ்சம் காசுக்கு அர்ஜென்ட் வந்தப்போ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் கொடுத்தப்போ ஜெபம் பண்ணி தான் கொடுத்தேன், நல்ல மனசோடு கூட தான் கொடுத்தேன். அவருக்கு நல்ல வண்டி கிடைச்சதுകൊണ്ട് அவரு சந்தோஷத்தோடு கொண்டு போனார். ஏன் தெரியல. அல்லேலூயா. அவர் கொண்டு போயினதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு, பாஸ்டர் இந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியே இல்லை. உங்கள் காசு வேணுங்க 2 நாள் தாண்டி தந்தா போதும், வண்டி நான் திருப்பி தர போகிறேன். அல்லேலூயா. ஏதாவது புரியுதா? யாருடைய வாழ்க்கையில் நஷ்டப்பட்டதை, நீ விரும்பி இருந்த ஏதோ நன்மைகள், நீ விரும்பி வச்சிருந்த ஏதோ ஆசீர்வாதங்கள் சத்துரு பிடுங்கி எடுத்துட்டான். இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? சத்துரு எப்படியே எடுத்தான். உங்க கையில் இருக்கிற செல்போனை நான் பிடுங்கி வாங்கின உங்களோட மூஞ்சி எப்படி போகும்? பிடுங்கி பாருங்க, அப்ப காட்டி தரலாம். அப்படி இருக்கிறீங்களோ? அல்லேலூயா. நிம்மதியா இருப்பீங்களா? இல்ல, பிள்ளைய தூக்கிட்டு போனாலும் நான் நிம்மதியா இருப்பேன். என் செல்போனை தூக்கின நீ ரொம்ப சந்தோஷத்தோடு விரும்பி வச்சிருக்கிற ஏதோ சில ஆசீர்வாதங்களை சத்துரு பிடுங்கி எடுத்தான். ஆண்டவர் சொல்லுறார், திருப்பி வைக்க போறான், திருப்பி தரப்ப வைக்க போறார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். சபையில் பின்வாங்கி போனவர்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. போக இருக்கிறவர்களோடும் கர்த்தர், அதுകൊണ്ട് ஒழுங்கா இருங்க. அல்லேலூயா. ஆமென். எங்க போனாலும் கர்த்தர் விட மாட்டார், இங்க தான் கொண்டு வருவார். ஐயோ, அதுக்கு சோத்திரம் வரல. சபை விட்டு கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு எங்க போனாலும் ஆண்டவர் விட மாட்டார், இங்க தான். என் சர்ச்சில் ஒரு ஃபேமிலி எனக்கு தெரியாம மேரேஜ் டேட் நோட் பண்ணிட்டாங்க. நான் போகாதது கொண்டு நான் வேற பாஸ்டர்ஸுக்கு வச்சு செட் பண்ணி நடத்த வச்சேன். ஆனால் வந்த பாஸ்டர்ஸ் எல்லாரும் என்னத்தான் விசாரிச்சாங்களா, நம்ம பாஸ்டர் எங்கன்னு. அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இல்லையா, கல்யாணத்துக்கு வந்துட்டு போக வந்த பாஸ்டர்ஸ் அங்கே நின்னாங்க. எதுக்கு? இந்த குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டு போகிறதுக்கு. அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐயோ, சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, ரகசியமாய் உள்ளுக்குள்ளார கொண்டு வச்சு ஜெபிக்கிறவங்க. கர்த்தர்கள் ஆசீர்வதிக்கட்டு. கை தூக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குடும்பத்தை கொண்டு போயிட்டாங்க. நான் வெளிநாட்டில் போயிட்டு வந்தப்போ ஆளை காணோம். ஃபோன் அடிக்கிறது இங்கே கடமை. ஃபோன் அடித்த உடனே அந்த சிஸ்டர் தான் ஃபோன் எடுத்துட்டு ஐயோ என்னெல்லாமோ பேசுகிறாங்க. எனக்கே சந்தேகம். அந்த சிஸ்டர் பேர் சாந்தா. என்ன சாந்தா? அமைதியான உள்ளவர். அல்லேலூயா. அன்னைக்கு தான் 10 வருஷம் கொண்டு அந்த சபைக்கு வந்துட்டு இருந்த உள்ளம். இன்னைக்கு வேற இந்த சாந்த சிஸ்டர் நான் இப்படி பார்த்துட்டு இல்லை. ஐயா வாங்க
உட்காருங்க. ஹல்லேலூயா. வெளியே போய் வேற பாஸ்ட் கிடைச்சந்து பார்த்த உடனே சாந்தா வேற மாதிரி ஆயிட்டா. அதாக்கு எங்களுக்கு விசுவாசம் இல்லாதது. ஹலோ, நீங்க நாளைக்கு இருப்பீங்களா இல்லையான்னு எங்களுக்கே சந்தேகம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் வரை இருப்பேன் என்று சொல்லுகிறவர்களே போட்டுட்டு போறாங்க. பார்த்துருக்கீங்களா? யாரு என்னவோ லேலுயா. ஒன்றும் சொல்லாத நீங்க இருப்பீங்களோன்னு சந்தேகம். இந்த அம்மா போயிட்டாங்க, ஃபேமிலி ஆயிட்டு 8 பேர் உண்டு அந்த குடும்பத்தில். அல்லேலூயா. போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட திமிரும் தைரியம் வந்துச்சு. நான் போன யாருக்காகவும் திரும்பி வர ஜெபம் பண்ண மாட்டேன். போன மாடெல்லாம் அப்படியே அவிழ்த்து விடுவேன். அல்லேலூயா. ஹலோ, கஷ்டமாச்சா மாடுன்னு சொன்னப்போ? ஆமா. இருக்கும்போ நீ ஆடு, போகும்போ மாடுதான். அல்லேலூயா. வேணுங்க ஸ்தோத்திரம் பண்ணு, நாளைக்கு வேணுங்க வா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாடு போச்சு. போய் சும்மா இருக்கண்டாமா, அங்க போய் இருந்துட்டு. அல்லேலூயா. என்ன குறித்து குறை சொல்றாங்க. அந்த பாஸ்டர் எனக்கு நல்ல மரியாதை தார ஆளு. அவ அங்க இருக்க இருக்க நேரமா போன பிசாசு எல்லாம் திரும்பி அவளுக்கு உள்ள வந்திருக்கு. ஹலோ, உங்க குடும்பத்தில் உங்க பாஸ்டர் வந்து ஜெபிக்கிறார் இல்ல, நீங்க இங்க இருக்கிறது வரைதான் கேரண்டி. ஹலோ, அவரை கண்ட்ரோல் விட்டு நீங்க வெளியே போனதெல்லாம் 7 மடங்காட்டு வருமா? சோதரன், ஐயோ மாட்டிட்டோமோன்னு இருக்கிறீங்களோ? இல்ல, போக விருப்பம் இருந்த போங்க. போவேன் 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 சொல்லி கொண்டு இருக்காது. நீ போனா தான் இன்னும் 10 குடும்பம் வர வெயிட் பண்றாங்க. ஒரு விசுவாசி போன பாஸ்டர் வருத்தப்படுவாரா? கண்டிப்பா வருத்தப்படுவாரு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, போனது போட்ட மக்களை உனக்கு 10 குடும்பத்தை தாரேன்னு. இப்ப 10 ஃபேமிலி இங்க வருவதற்கு வேண்டி ஆண்டவர் வெயிட் பண்ணுவாரு. யாரோ வெளியே போகிறதுக்கு. போறீங்களோ? இல்ல. அல்லேலூயா. சோத்திரம் போச்சு. இந்த அம்மா போனாங்க. அந்த போராட்டம் திருப்பி வந்தது. அங்க பாஸ்டர் கொஞ்சம் பார்த்தாரு, போராட்டம் போறது மாதிரி இல்லை. இன்னொரு சபைக்கு போயிட்டாங்க. அவரும் ஜெபம் பண்ணிட்டு நடக்கல. பெரிய சபைக்கு போனாங்க. அந்த பாஸ்டர் கடைசி சொன்னாங்க, எனக்கு இன்னும் தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் நான் கூப்பிடுறேன், அவர் வந்தது மாதிரி இருக்கும், என்ன காரணம் வந்து சொல்லுவாருன்னு. என்னை கூப்பிட்டாரு. என்னோட விசுவாசம் அவருக்கு தெரியாது. அங்க போய் பார்த்தப்ப அந்த சாந்தாக்கா இருக்கிறா. லேலுயா. என்ன தவம் செஞ்சேனோ தெரியலன்னு நானும் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் அமைதியா இருக்கும்போ அவங்களுக்கு புரிஞ்சது இவர் என்னைக்கு ஏதாவது போடுவாருன்னு. பாஸ்டர், ஏன் பாஸ்டர் என்ன வெளிப்பட்டாலும் சொல்லுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், இவங்களை ஆண்டவர் நட்ட ஒரு இடம் உண்டு. என்னைக்கு அங்க போறாங்களோ அன்னைக்கு சரியாவாங்க சொல்லிட்டு நான் புல்லட் எடுத்துட்டு நான் கிளம்பினேன். ஹலோ, அடுத்த வாரம் சாந்தாக்கா வந்து இருக்கிறா. ஹல்லேலூயா. அதே காட்டில் கர்மம் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எனக்கு ஆலோசனை சொல்றேன், பாஸ்டர் மற்ற ஃபேமிலி வந்துட்டாங்க, செய்தியில கூட ஒன்றும் சொல்லாதீங்க. என்ன இப்ப சில விசுவாசிகள் அப்படி படிச்சு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. உன்னை கீழெல்லாம் மேலாக்குவேன் என்று சொன்னா இது எனக்குள்ள வார்த்தை. ஆண்டவர் பாஸ்டர் மூலம் நல்ல நீ ஆளு சரியில்லை என்று சொன்ன இவர் என்னத்தான் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இருக்கிறாங்களா? இல்ல, நீங்க நல்ல ஆட்கள், நீங்க அப்படி இப்படியும் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது எப்படி பேசுவீங்கன்னு. ஒரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப சாந்தாக்கா பேசும்போது ரொம்ப அமைதியா பேசுற. அல்லேலூயா. சாந்தாக்கு புரிஞ்சது, இனி போனா சாவுதான். அல்லேலூயா. இந்த சபையில ஏதோ சாந்தாக்காக்கள் திரும்பி வர போறாங்க. அல்லேலூயா. போச்சு. அல்லேலூயா. ஆமா, நீங்க சாந்தமாய் உட்காருங்க. அல்லேலூயா. பார்க்க போறீங்க, நஷ்டப்பட்டதெல்லாம் திருப்பி வரும். நஷ்டப்பட்டதெல்லாம் திருப்பி வரும். நீங்க நம்பினாலும் இல்லாவிட்டாலும் இந்த சபையில் நின்று ஒரு எழுப்புதல் அக்கினியை ஆண்டவர் பற்றி எரிய வைக்க போறார். நம்புறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறது நோக்கம் உங்களோட யுத்தங்களை ஓய பண்ண வைக்க. ஆமே, என்ன செய்யணுமா? உங்க குடும்பத்தில் யுத்தம் ஓய பண்ண போகுது. நம்புறீங்களா? ஆமே. 2 சாமுவேல் 3:1 சவுலின் வீட்டாரும் தாவீதின் வீட்டாரும் நீடித்த நாள்
யுத்தம் நடந்ததா? சவுல் பலவீனப்பட்டான். தாவீது நாளுக்கு நாள் பலத்தானா? நீங்க நாளுக்கு நாள் பலப்பட போறீங்க. யுத்தம் யாருடையது? நீங்கள் கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ண போறா. யுத்தம் பண்ணுகிறதுக்கு உங்க கை விரல்களை ஆண்டவர் அபியாசப்படுத்த போறார். இந்த கை தட்டுறீங்களே, அது பல விடுதலைகள் நடந்து கொண்டிருக்கு. விடுதலை நடக்கிறது சும்மா இல்லை. நம்ம கை தட்டுறது அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் அந்த ஆண்டவரை ஆராதிக்கலாமா? அப்படியே எழும்பி நில்லுங்க. கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நில்லுங்க. என் குடும்பத்தில், என் சபையில், என் வாழ்க்கை